Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 8 weeks has been helping others. கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு பிறர்க்கு உதவுதல். Beloved, during the course of these talks, it has become very clear that charity is an integral part of Christianity. பிரியமானவர்களே, இந்த தொடர் செய்திகள் வழியாக கிறிஸ்தவமும் தான தர்மமும் பின்னி பிணைந்தவைகள் என்கிறது மிகவும் தென்னந்தெளிவதாக கூடுதலாக நாம் அறிந்து வருகிறோம். There can be charity without Christianity. கிறிஸ்தவம் இல்லாமல் தான தர்மம் இருப்பது சாத்தியம்தான். But there can be no Christianity without charity. ஆனால் தான தர்மம் இல்லாமல் கிறிஸ்தவம் என்பது சாத்தியமே கிடையாது. Our topic is how not to help. நம்முடைய தலைப்பு எப்படி உதவி செய்ய கூடாது என்பதாகும். So far we have done 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not consider charity optional. தான தர்மம் கட்டாயமானது அல்ல என்று எண்ணிவிடக் கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not think you own anything. எதுவுமே உங்களுக்கு சொந்தம் என்று நினைக்க கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not be stingy. கஞ்சத்தனமாய் இருக்க கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not always wait for group action. எப்பொழுதுமே குழுவாய் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. Lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not be overcautious in choosing the beneficiaries. உதவி பெறுவோரை தேர்ந்தெடுப்பதிலே அளவுக்கு அதிகமாய் ஜாக்கிரதையாய் இருக்க கூடாது. Lesson number 6. ஆறாவது பாடம், Do not confine charity to special occasions. விசேஷித்த நாட்களோடு மட்டுமே தான தர்மங்களை நிறுத்திவிடக் கூடாது. Lesson number 7. ஏழாவது பாடம், Do not publicize charity. தான தர்மத்தை விளம்பரப்படுத்த கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்தில் 8வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not bring the recipients under obligation. உதவி பெறுவோரை கடமைப்பட்டவர்களாக்கி விடக் கூடாது. Today we will move on to lesson number 9. இன்றைக்கு நாம் 9வது பாடத்துக்கு கடந்து செல்வோம். How not to help. எப்படி உதவி செய்ய கூடாது. Do not encourage laziness. சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to help. எப்படி உதவி செய்ய கூடாது. Do not encourage laziness. சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்க கூடாது. Beloved, it is right to supply need of people. பிரியமானவர்களே, ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பது சரிதான். But it is never right to support laziness. இதற்கென்று சோம்பலை நாம் ஆதரிப்பது முற்றிலும் தவறானது. We must be careful that we do not paralyze our beneficiaries. உதவி பெறுவோரை நாம் எவ்விதத்திலும் செயலிழக்க செய்வது கூடாது. Now there is a strong teaching about this in 2 Thessalonians 3rd chapter and 10th verse. 2 தெசலோனிக்கேயர் 3வது அத்தியாயம் 10வது வசனத்திலே இதை குறித்து திடமான ஒரு போதனை இருக்கிறது. Even when we were with you, we commanded you this. What is that command? If anyone will not work, neither shall he eat. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. You know, the apostles come with such a heavy word. We commanded to you that anyone who does not work should not eat also. அப்போஸ்தலர்கள் கடுமையாக இந்த காரியத்தை போதிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று கட்டளையிடுகிறோம் என்று சொல்கிறார்கள். The apostles presented themselves as examples. அப்போஸ்தலர்கள் தங்களையே உதாரணமாக நிறுத்தினார்கள். Turn with us to 2 Corinthians 11th chapter. 2 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்துக்கு எங்களோடு வாருங்கள். We look at verse 27. 27வது வசனத்தை பார்ப்போம். They had so many needs and difficulties in their lives. அவருடைய வாழ்க்கையிலே अनेक தேவைகளும் அவசியமான காரியங்கள் இருந்தன. What do we read in verse 27? 27வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? They speak about hunger. பசியை குறித்து பேசுகிறார்கள். They talk about thirst. தாகத்தை குறித்து பேசுகிறார்கள். They talk about fastings often. अनेक சமயங்களிலே அவர்கள் பட்டினியா இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். And they talk about cold and nakedness. குளிரிலே இருந்தார்கள் என்றும் நிர்வாணமாய் இருந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள். Hunger,
பசி, thirst, தாகம், and insufficient warm clothing. அவர்களுக்கு போதுமான அளவு குளிராடைகள் இல்லாமல் போன நிலைமை. Nevertheless, they set themselves as an example. ஆனாலும் தங்களை முன்னுதாரணமாக நிறுத்துகிறார்கள். Come again to 2 Thessalonians 3rd chapter. 2 தெசலோனிக்கேயர் 3வது அத்தியாயத்துக்கு மீண்டுமாய் வாருங்கள். We'll read from verse 7 to 9. See how they are presenting themselves as an example. தங்களை உதாரணமாக நிறுத்துகிறதை 7வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலே பாருங்கள். You yourselves know how you ought to follow us, for we were not disorderly among you. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் இருந்தோமே. And what do they explain about that? அதை குறித்து என்ன விளக்குகிறார்கள்? We did not eat anyone's bread free of charge, but worked with labor and toil night and day, that we might not be a burden to any of you. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். Not because we don't have authority, but to make ourselves an example of how you should follow us. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்கிறதுனாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். In other words, the apostles readily accepted help from people. வார்த்தைகளிலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் உடனடியாக மற்றவர்களுடைய உதவியை ஏற்றுக்கொண்டவர்கள்தான். But they never wanted to become a burden to other people. ஆனால் ஒருபோதும் யாருக்கும் பாரமாய் அமையக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டிருந்தார்கள். That's the place where they wanted to keep themselves as an example. அந்த பகுதியில் அவர்களை ஒரு முன்மாதிரியாக நிறுத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். Beloved, the Bible speaks about two types of burden. பிரியமானவர்களே, வேத புத்தகம் இரண்டு விதமான பாரங்களை குறிப்பிடுகிறது. Turn with us to book of Galatians 6th chapter. கலாத்தியர் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll first look at verse 5. முதலாவது 5வது வசனத்தை பாருங்கள். Each one shall bear his own load. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. But when you come to verse 2, 2வது வசனத்தை பார்க்கிற பொழுது, bear one another's burdens and so fulfill the law of Christ. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். What is the difference between these two verses? இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம் தான் என்ன? Fifth word speaks about each one bearing his own load. 5வது வசனம் அவனவன் தன் பாரத்தை சுமப்பதை பற்றி சொல்கிறது. And second word speaks about bearing one another's burden. 2வது வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று சொல்கிறது. What does it mean? இதனுடைய அர்த்தம் தான் என்ன? There are so many things and so many loads in our lives which we should handle ourselves. அநேக பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாமே சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. Only when we are not able to bear them, we should seek the help of other people. அவைகளை நாம் சுமக்க இயலாமல் போகும்போதுதான் மற்றவர்களுடைய உதவியை நாம் நாட வேண்டும். We have no right to expect help from others until we have done all that is possible to help ourselves. நமக்கு நாமே முடிந்த அளவுக்கு இயன்ற அளவு எல்லா உதவியும் செய்து முடித்த மட்டும் மற்றவருடைய உதவியை நாடுவது தவறு. There is a saying like this. இப்படியாக ஒரு கூற்று இருக்கிறது. Help yourself and heaven will help you. உங்களுக்கு நீங்களே உதவுங்கள், அப்பொழுது பரலோகம் உங்களுக்கு உதவும். There is another saying. மற்றொரு கூற்று இருக்கிறது. God helps those who help themselves. தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறவர்களுக்கு தேவன் உதவுகிறார். There are so many causes of poverty. வறுமைக்கு அநேக காரணங்கள் உண்டு. If the causes of poverty can be removed, the poor must give a diligent attention to that. வறுமையின் காரணங்களை அகற்ற கூடுமேயானால் இந்த வழிமுறைகளுக்கு வறுமையில் இருப்பவர்கள் காது கொடுக்க வேண்டும். Now there is a statement which we have referred to earlier in book of Proverbs 19th chapter. நீதிமொழிகள் 19வது அத்தியாயத்திலே ஒரு கூற்றை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். He who has pity on the poor lends to the Lord. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். In other words, the general teaching of the book of Proverbs is that we should help the poor people. மறு வார்த்தைகளிலே நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பொதுவான கருத்து வறுமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். At the same time, அதே நேரத்தில் the book of Proverbs also points out certain causes which can be avoided.
நீதிமொழிகள் புத்தகத்திலேயே வறுமையை தவிர்ப்பதற்கான சில அறிகுறிகள் வழிமுறைகளை சொல்லி காண்பிக்கிறது. Turn with us to book of Proverbs 13th chapter. உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 13வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். And look at the 18th words. 18வது வசனத்தை பாருங்கள். Poverty and shame will come to him who disdains correction. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான். In other words, anyone who is not ready to accept correction and anyone who is not ready to discipline his life, he will land up in poverty. திருத்துதலை ஏற்றுக்கொள்ளாதவன், புத்திமதியை கேளாதவன் நிச்சயமாக தரித்திரத்திலே போய் அடைவான். Look at another cause. மற்றும் ஒரு காரணத்தை பாருங்கள். Turn with us to book of Proverbs 20th chapter. நீதிமொழிகள் புத்தகம் 20வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 13th words. 13வது வசனத்தை பாருங்கள். Do not love sleep lest you come to poverty. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். In other words, laziness and oversleep will invariably land you in poverty. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் சோம்பலும் அதிகமாய் தூங்கிக் கொண்டிருப்பதும் நிச்சயமாக வறுமையிலே கொண்டு போய் சேர்க்கும். Another cause, turn with us to Proverbs 21 and verse 17. மற்றும் ஒரு காரணம் நீதிமொழிகள் புத்தகம் 21வது அத்தியாயம் 17வது வசனம். He who loves pleasure will be a poor man. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். If a man goes after pleasures, he will become a poor man. சிற்றின்பங்களை ஒருவன் தேடி நாடுவானேயானால் அவன் நிச்சயமாய் தரித்திரனாவான். If he is addicted to overspending, buying everything that he sees, he will finally end up in poverty. பார்ப்பதையெல்லாம் வாங்க வேண்டும் என்கிற ஒரு குணமுடையவனாய் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் வறுமையிலே போய் சேருவான். Another cause, book of Proverbs 23rd chapter and verse 21. மற்றும் ஒரு வசனம் 23வது அத்தியாயம் நீதிமொழிகள் புத்தகம் 21வது வசனம். The drunkard and the glutton will come to poverty. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். And drowsiness will clothe a man with rags. தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். So beloved, if a man gives himself to drunkenness and overeating, he also will come to poverty. These are all what the Bible teaches. குடிபோதைக்கும் போஜன பிரியனாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக வறுமையை அடைவான். There are still a few other causes why people get into poverty. இன்னும் சில காரணங்கள் இருக்குது. ஒரு தனிநபர் ஏன் வறுமையை அடைகிறான் என்கிறதற்கான காரணங்கள். Some people will not work until and unless the working conditions are ideal and conducive. ஒரு சிலரை எடுத்துக்கொள்வீர்களேயானால் அவர்களுக்கு சூழ்நிலைகள் முற்றிலும் சாதகமாய் இருந்தால் ஒழிய அவர்கள் வேலை செய்யவே மாட்டார்கள். Now for those people are pointed out in book of Proverbs 20th chapter. இவ்விதமான மக்களை குறித்து நீதிமொழிகள் புத்தகம் 20வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். Look at the 4th verse. 4வது வசனத்தை பாருங்கள். The sluggard will not plow because of winter. சோம்பேறி குளிருகிறதென்று உழமாட்டான். And therefore he will beg during the harvest and have nothing. அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. Beloved, there are some people who always are looking for white collar jobs. பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். Though they will be literally starving, they would not like to be underemployed. அவர்கள் பட்டினியாய் இருக்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு குறைவான மதிப்புள்ள ஒரு வேலையை செய்வதற்கு எவ்விதத்திலும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கா? Beloved, such people must be taught the dignity of labor. பிரியமானவர்களே, இவ்விதமான மக்களுக்கு ஒரு தொழிலினுடைய மதிப்பு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். No work is inferior or superior to the other. எந்த ஒரு வேலையும் மற்றொரு வேலையை விட உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ கிடையாது. Another point we want to develop here. மற்றும் ஒரு காரியத்தை இடத்துல சொல்ல விரும்புகிறேன். What the poor need is not just relief, they must be given some rehabilitation also. ஏழைகளுக்கு அவசியமானது வெறும் நிவாரணம் அல்ல, அவர்களுக்கு நிர்மாணமும் கொடுக்கப்பட வேண்டும். We will explain it like this. இதை இப்படியாக விளக்கி சொல்லலாம். If you give fish, you feed him only for one day. ஒரு மீனை நீங்கள் கொடுப்பீர்களே என்று சொன்னால் அது ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்கள் ஆகாரம் கொடுக்கிறீர்கள். But if you teach him fishing, you are helping him for lifetime. ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பீர்களேயானால் வாழ்நாளுக்கெல்லாம் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்கள். Now this is a very important truth we should have in mind. இந்த ஒரு உண்மை நம்முடைய மனதிலே நன்கு ஆழ பதிய வேண்டும். Meet with the staff of relief organizations and relief agencies and find out and learn some basics of rehabilitation
different methods and techniques. நிவாரணப் பணி இயக்கங்களை சார்ந்தவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களிடத்திலே நிர்மாணப் பணிகளை எப்படி செய்வது என்று சொல்லி கற்றுக்கொள்வது நல்லது. And if somebody comes to you for some help, offer him some job according to your capacity and then pay him. ஒருவேளை ஒருவர் உங்களிடத்தில் உதவியை நாடி வந்தால் உங்களால் என்ற அளவுக்கு அவர்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுங்கள். Suppose a beggar comes to you. உங்களிடத்தில் ஒரு பிச்சை கேட்டு யாராவது வந்தால் You could ask him to clean up or sweep your front yard and then give him a good meal. ஒருவேளை உங்களுடைய தோட்டத்தை முதல் சுத்தம் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கலாமே. Or you can ask him to clean up your two-wheeler or wash your four-wheeler. அல்லது ஒருவேளை உங்களுடைய 2 சக்கர வாகனத்தையோ அல்லது உங்களுடைய காரையோ சுத்தம் செய்ய சொல்லலாமே. Beloved, this is a biblical principle. This is so beautifully illustrated in the story of Ruth. Do you know that? பிரியமானவர்களே, இது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு தத்துவம். இது ரூத்தினுடைய சரிதையிலே மிகவும் அழகாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? Turn with us to the book of Ruth. ரூத்தினுடைய சரிதைக்கு வாருங்கள். We'll look at the second chapter. 2வது அத்தியாயத்தை பாருங்கள். You know the story very well. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். There was a widow by name Naomi. நவோமி என்று சொல்லப்பட்ட ஒரு விதவை இருந்தாள். She had 2 daughters-in-law. One was Orpha and the other was Ruth. ஓர்பா என்றும் ரூத் என்றும் 2 மருமகள்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். They were going through a time of famine and they had to go in search of bread. பஞ்சகாலமாய் இருந்தபடியினாலே அவர்கள் அப்பத்தை தேடி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. So they left Moab and went to Judah. மோவாபை விட்டு யூதாவுக்கு போகிறார்கள். And providentially Ruth went to the field of Boaz, who was her relative. தேவாதீனமாக போவாசினுடைய வயல்வெளிக்கு ரூத் கடந்து போகிறாள். And what did she do? என்ன செய்கிறாள்? Or see what Boaz told her. அல்லது ஒருவேளை போவாஸ் அவரிடத்தில் சொன்னதை கவனித்து பாருங்களேன். Look at the 15th words of the second chapter. 2வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தை பாருங்கள். When she rose up to glean, Boaz commanded his young men, saying, Let her glean even among the sheep, and do not reproach her. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனப்படுத்த வேண்டாம் என்றான். Let some grain from the bundles fall purposely for her, and leave it that she may glean, and do not rebuke her. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். So she gleaned in the field until evening, and bet out what she had gathered or gleaned, and it was about an ephah of barley. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குரிய 1 மரக்கால் வாற்கோதுமை கண்டது. Think of a woman morning till evening in the heat of the day. Harvest is generally during summer. இந்த அறுவடை காலமானது பொதுவாகவே அது கோடை காலத்தில் தான் இருக்கும். அதனுடைய உஷ்ணத்தை சற்று யோசித்து பாருங்கள். Morning till evening she was gleaning in that field. அந்த வயலிலே காலையிலிருந்து சாயங்காலம் மட்டுமாய் அவள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். 1 ephah of barley she got. ஒரே ஒரு மரக்கால் வாற்கோதுமை கிடைக்கிறது. Only the next day, அடுத்த நாளில் தான். come to the 3rd chapter. 3வது அத்தியாயத்தில் பாருங்கள். And look at the 15th verse. 15வது வசனத்தை பாருங்கள். And Boaz said, Bring the shawl that is on you and hold it. And when she held it, he measured 6 ephahs of barley and laid it on her. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்திக் கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வாற்கோதுமையை அளந்து போட்டான். You know, Boaz waited for her to glean by her own self until she got 1 ephah. தானாகவே என்று 1 மரக்கால் கிடைக்கும் அளவும் போவாஸ் அவளை அனுமதித்தான். And then he gave her 6 ephahs of barley. அதைத் தொடர்ந்து அவனே அவளுக்கு 6 படியை கொடுக்கிறான். So 6 plus 1 now became 7. முற்றிலுமாக இந்த 6ம் 1 மரக்காலும் சேர்ந்து 7 மரக்காலாக மாறினது. Are you able to see the underlying principle in this story? அடிப்படையாய் இருக்கிற இந்த சம்பவத்தில் காணப்படுகிற தத்துவத்தை புரிகிறதா? And we also want to make another reference. மற்றும் ஒரு குறிப்பையும் சொல்ல விரும்புகிறோம். There are those who have resorted to stealing because of poverty.
வறுமையின் காரணமாக திருடுகிறதற்கு முயற்சிக்கிறவர்களும் கூட போகிறார்கள். Such a possibility is indicated in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலே இதற்காக ஒரு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லுகிற வசனமும் இருக்கிறது. Turn with us to book of Proverbs 30th chapter. We have earlier referred to it. நீதிமொழிகள் புத்தகம் 30வது அத்தியாயம் ஏற்கனவே இந்த காரியத்தை பார்த்திருக்கிறோம். We'll read from verse 8 and 9. 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது, especially when you come to the 9th verse, 9வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, lest I be full and deny you and say, who is the Lord? Or lest I be poor and steal and profane the name of my God. நான் பரிபூரணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரரானபடினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என்னை காத்துக்கொள்ளும். I believe when Paul was giving an exhortation in Ephesians 4th chapter, he had such a possibility and a situation in mind. நான் நம்புகிறேன் எபேசு நிருபத்திலே 4வது அத்தியாயத்திலே பவுல் பேசுகிற பொழுது இந்த ஒரு சூழ்நிலையை மனதிலே வைத்துதான் பேசினார் என்று. Turn with us to book of Ephesians 4th chapter. எபேசு நிருபம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 28th words. 28வது வசனத்தை பாருங்கள். Let him who stole steal no longer, but rather let him labor, working with his hands what is good, that he may have something to give to the one who is in need. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். In other words, if a person is driven to stealing because of poverty, ஒருவேளை அந்த வறுமையின் காரணமாக ஒருவன் திருடுவதற்கு உந்தப்படுகிறானே ஆனால், even the exhortation for him from the Bible is that he should try to work with his own hands and earn something so that he has got something to give to someone who is poorer than him. அங்கே வேத புத்தகத்தில் நமக்கு இந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை என்னவென்றால், அவன் உழைத்து மற்றவர்களுக்கும் அந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு அவன் பிரயாசப்படுவதற்கு அவனுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. When we say like this, இப்படியாய் சொல்லுகிற பொழுது one thing we should remember, ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். begging is not totally condemned in the Bible. பிச்சை கேட்பது என்பது வேத புத்தகத்திலே முற்றிலுமாக கடிந்து கொள்ளப்பட்டதே கிடையாது. It is not a desirable practice. அது விரும்பத்தகுந்த ஒரு பழக்கம் அல்ல. But there are people who are literally driven to begging. ஆனால் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு சிலர் தள்ளப்படுகிறார்கள். That is true at least in a country like India. இந்தியா போன்ற தேசங்களிலே அது நிச்சயமாகவே உண்மைதான். Such a situation is portrayed in book of Job and chapter 24. யோபினுடைய சரிதை 24வது அத்தியாயத்திலே இந்த ஒரு சூழ்நிலை சித்தரிக்கப்படுகிறது. Maybe when you find time you can read the first 12 verses. நேரம் கிடைக்கிற பொழுது ஒருவேளை முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You will almost read about India in that passage. ஏறக்குறைய இந்தியாவை பற்றி வாசிக்கிறது போலவே அது தோன்றும். We'll just pick a few verses. ஒரு சில வசனங்களை மட்டுமே வாசிக்கலாம். 4th verse. 4வது வசனம். They push the needy off the road so that the poor of the land are forced to hide. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒளித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். And come to the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். They cause the poor to go naked and without clothing, and they take away the sheep from the hungry. அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் பண்ணுகிறார்கள். Come to the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். The dying groan in the city, and the souls of the wounded cry out, yes, God does not charge them with wrong. ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றூராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. You see, this is a condition. People are driven to this extreme step of begging. இந்த ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். Therefore, beloved, we should not despise the beggars. ஆகவே பிரியமானவர்களே, பிச்சைக்காரர்களை நாம் அலட்சியப்படுத்த கூடாது. Do not show face or treat them with contempt. அவர்களை அருவருப்பாய் பார்த்து அவர்களை பார்த்து முகத்தை சுளிக்க கூடாது. Be kind to them. அவர்களுக்கு நீங்கள் இரக்கமாய் செயல்பட வேண்டும். We want to present some examples, then you will understand. ஒரு சில உதாரணங்களை எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கும். There was a blind man, his name was Bartimaeus. ஒரு குருடன் ஒருவன் இருந்தான், அவனுடைய பெயர் பர்திமேயு. When he heard that Jesus was coming that way, இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது he began to cry out saying, Jesus, the son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். Many people warned him, stop it, stop it. அநேகர்
நீ சத்தம் போடாதே என்று அதட்டினார்கள். But he cried the more. ஆனால் இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். What do we read in the Bible? வேதத்தில் என்ன நாம் வாசிக்கிறோம்? We read in Mark's Gospel 10th chapter that Jesus stood still. மார்க்கு சுவிசேஷம் 10வது அத்தியாயத்திலே இயேசு நின்றார் என்று வாசிக்கிறோம். And he ministered to his need and opened his eyes. அவனுடைய தேவைகளை சந்திக்கும் வகையிலே அவனுடைய கண்களை திறக்கிறார். He was a beggar. அவன் ஒரு பிச்சைக்காரன். And we know the story of the rich man and Lazarus was a beggar. ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவம் நமக்கு தெரியும். அந்த லாசரு ஒரு பிச்சைக்காரன். You know, the rich man's name is not given in the Bible. ஐஸ்வர்யவானுடைய பெயர் வேத புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. But the beggar's name is given in the Bible. You can read it in Luke's Gospel 15th chapter. பிச்சைக்காரனுடைய பெயர் நமக்கு வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். And you know, we should try to get the names of the beggars who come to us regularly. நம்மிடத்திலே தொடர்ந்து நம்மிடத்திலே வருகிற பிச்சைக்காரனுடைய பெயர்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது. You know where the first healing miracle of the early church was performed? ஆதி திருச்சபையினுடைய முதல் அற்புதம் எங்கே சம்பவித்தது தெரியுமா? It was on a beggar, as we read it in Acts of the Apostles 3rd chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அத்தியாயத்திலே இது ஒரு பிச்சைக்காரனிடத்திலே நடந்தது என்று வாசிக்கிறோம். You know, there are beggars with physical disabilities. சரீரத்திலே பலவீனங்களோடு இருக்கிற முடமாய் இருக்கிற சில பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். You can take them to healing crusades. நீங்கள் அவர்களை நற்செய்தி கூட்டங்கள் சுகமளிக்கிற நற்செய்தி கூட்டங்களுக்கு அழைத்து செல்லலாமே. Because there are so many people like that in helpless condition in the pool of Bethesda, and their cry is, no one helped us. அநேகர் பிச்சைக்காரர்கள் இவ்விதமாய் பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்த வண்ணமாக எங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறார்கள். Why should it not be like that four men who helped that paralytic man to be taken to Jesus when Jesus was surrounded with lots of people? அநேகர் இயேசுவை சூழ்ந்திருந்த நேரத்திலே உதவியற்று கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து சென்றார்களே, அப்படியாக நாம் ஏன் செயல்படக்கூடாது? Maybe you can arrange for some medical help for beggars with physical disabilities. ஒருவேளை சரீரத்திலே பலவீனங்களோடு இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு மருத்துவ உதவிக்கு நாம் உதவி செய்யலாமே. Beloved, Apostle James speaks about the possibility of some believers in our churches who are beggars. பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே பேசும் பொழுது விசுவாசிகள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவர்கள் மத்தியிலேயும் கூட பிச்சைக்காரர்களாக இருக்கலாம் என்கிற ஒரு சாத்தியத்தை அங்கே சொல்லுகிறார். How do we say that? எப்படி சொல்லுகிறோம்? Turn with us to the book of James 2nd chapter. யாக்கோபு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read from verse 15 and 16. 15 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். If a brother or sister is naked means very little dress, practically no dress, and destitute of daily food. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, and one of you says to them, depart in peace and be warmed and filled. உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறி இருங்கள் என்று சொன்னால், you know the word depart, that means chasing people away. போங்கள் என்று துரத்தி விடுகிற ஒரு நிலைமை. No, if that can be there even in the church, you know how sensitive we should be towards beggars who are pushed to that extreme condition. இந்த விதமான ஒரு சூழ்நிலை திருச்சபையிலே இருக்கும் என்று சொன்னால், அந்த ஒரு நிலைமைக்கு நாம் எவ்வளவு உணர்வுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை பாருங்கள். Beloved, be specially kind to the disabled people. பிரியமானவர்களே, முடமாய் இருக்கிற மக்களிடத்திலே நீங்கள் மனதுருக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். Even the government calls them differently challenged. அரசாங்கமே இவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறது. We want to make a statement. ஒரு கூற்றை சொல்ல விரும்புகிறோம். Kindness is a language that the deaf can hear. இரக்கம் என்பது செவிடர்களும் கூட கேட்கக்கூடிய ஒரு பாஷை. Kindness is a language that even the blind can see. இரக்கம் என்பது குருடர்களும் பார்க்கக்கூடிய ஒரு பாஷை. Yes, beloved, we should be very, very careful that we don't paralyze people. At the same time, we despise people who are totally helpless. ஜனங்களை செயலிழக்கச் செய்வதும் கூடாது, அவர்களை அலட்சியப்படுத்தவும் கூடாது.